வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகள் அதே மாதிரி ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரியான வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்போட நீங்கள் வத்தல் வடகம் பொரியலோடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்கலாம் வாங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்பு நிறைய செய்ய போகிறீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கலாம். உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டா சரியாக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி விதை வத்தல் சேர்த்துருக்கிறேன். கூடவே சுண்டக்காய் வத்தலும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெறும் மணத்தக்காளி வத்தலோ இல்லை வெறும் சுண்டக்காய் வத்தல் வச்சுருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மணத்தக்காளி வத்தலை எடுத்துகிட்டு கொஞ்சம் குறன்னு பவுடர் ஆக்கிக்கோங்க. மிச்சத்தை நம்ம குழம்ப கூட்டி வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல இல்லை அப்படின்னா இந்த தாளிப்பு சாமான்களோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 25 வெள்ளைப்பல்லு பூண்டு சின்ன சைஸாக இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் போட்டுட்டு இந்த பூண்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம வெங்காயத்தை போடணும். இந்த சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் கட் பண்ணினதுன்னு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 6 சின்ன வெங்காயம் அந்த சைஸில் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துடக்கூடாது. இந்த சைஸில் உள்ள தக்காளி, ஒரு தக்காளியை நல்லா தோல் எடுத்துட்டு காம்பு பகுதி, அந்த கெட்டியான காம்பு பகுதி உள்பகுதியில் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா குழைய உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்சது இல்லை நீங்கள் கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். என்னோடய சாம்பார் பொடியில் காரம் கம்மியாக இருக்குங்கிறனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைவான தீயில் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி பச்சை வாசனை போய் சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சீரகப்பொடி சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சீரகப்பொடி ரொம்ப வதங்கி அந்த வாசம் இருக்காது. அதனால் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த சைஸ் பெரிய எலுமிச்சம்பழம் அளவு உள்ள புளியை எடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடையே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த நம்ம பொடியாக்க போகிறத இப்போ சேர்க்கக்கூடாது. எல்லாம் குழம்பு கூட்டி கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுற டயத்தில் தான் நம்ம அதை போடணும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நல்லா கெட்டி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தகன் வெளியில் தண்ணி அடிக்குங்கிறனால நீங்கள் ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது, பச்சை வாசனை போகாது. ஆனால் பாதி மூடி பாதி திறந்து இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்ல ஓரளவு கெட்டியாக வர சமயத்தில் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகு பொடி சேர்க்குறப்போ உங்களுக்கு நல்ல வாசத்தோட இதில் இருக்கிற ஒவ்வொரு சாமான்களும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. இப்போ நம்ம இடித்து வச்ச அந்த மணத்தக்காளி பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். கல்சட்டி மண்சட்டியில் செஞ்சிங்க அப்படின்னா நம்ம நிறுத்தினதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அதுலேயே நல்லா கொதிச்சு வரும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வத்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.